1980 பூனேல வாழ்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க, நிறைய பாம்புகளை அடித்து கொலை பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த காட்சிகளை ஒரு இருவாழ் உயிரின ஆய்வாளர் நீலிம் குமார், அவருக்கு அப்போ ஒரு 28 வயசு, அவர் அது பார்த்துட்டே இருக்காரு. பாம்புகள் விஷமானதாக இருந்தாலும் அது காரணம் இல்லாமல் நம்மளை கடிக்காது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்னு ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார். அது என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 72 வகையான விஷப்பாம்புகளை ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டு அவரும் அந்த கூண்டுக்குள்ளே போயிடுறார். அந்த பாம்புகளோடைய அவர் தங்குறாரு. ஆனால் ஒரு பாம்பு கூட அவரை கடிக்கவே இல்லை. இதன் வழியாக மக்களுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு விஷப்பாம்பாக இருந்தாலும் கூட நம்மளுடைய நோக்கம் முழு அன்போடு இருந்துச்சுன்னா, நம்மளுடைய கண்ணோட்டம் நேர்மறையாக இருந்துச்சுன்னா, அங்கே இன்னொரு உயிரினத்தினாலோ இல்லை இன்னொரு மனிதர்களாலோ நமக்கு சிக்கல் வராது அப்படிங்கிற ஒரு உண்மையான உளவியலை நம்மளோட அவர் பகிர்ந்துக்கணும்னு அதில் விரும்புகிறார். இப்போ 2 பேர் சண்டை போட்டுப்பாங்க, நீ தான் தப்பு நான் தான் தப்புன்னு எல்லாருமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் அதில் அன்போட விழிப்புணர்வோட அதை அணுகுனா அங்கே பிரச்சனை வராது. அப்போது ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி நம்மளும் காரணமாக இருக்கிறோங்கிறது தான் இந்த கதைக்கு பின்னால் இருக்கிற உளவியல். நம்ம எந்த பிரச்சனைக்குமே மற்றவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறோம் இல்லையா? அப்படி இல்லை. ஒரு பிரச்சனைக்குள்ளே நம்ம இருக்கிறோம்னா கட்டாயமாக அந்த பிரச்சனைக்கு நம்மளும் ஒரு காரணம். இவ்வளோதான் இந்த கதைக்கு பின்னால் இருக்கிற ஒரு உளவியல். இதை தான் நான் பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாத்துக்கும் மற்றவங்கள காரணம் சொல்கிறத தவிர்த்துட்டு ஒரு எதிர்மறையான எண்ணங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு எதிர்மறையான உறவுகள், மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள ஒரு நேர்மறையாக ஒரு விழிப்புணர்வான ஒரு கண்ணோட்டத்தோட ஒரு அன்போடு நம்ம அணுகும்போது அங்கே பிரச்சனைகள் வராது. நம்ம நல்ல விதமாக நம்மளை வச்சுக்க முடியும்.